பக்கத்தில் இருக்க சிவாலயங்களில் பூஜை நடைபெறும். என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, உங்களால் பக்கத்தில் இருக்க சிவாலயத்துக்கு போகக்கூடிய தூரத்தில் இருக்கீங்க அப்படின்னா காலை நேரத்தில் அந்த பூஜையில் போய் கலந்துக்குங்க. நம்ம வீட்டில் திருவாதிரை நோன்பு கடைபிடிக்கணுமே ஆரம்பிக்கணுமே அப்படின்ல அங்கே நீங்கள் சங்கல்பம் செஞ்சுக்கிட்டாலுமே அது ரொம்ப உயர்வானதாக இருக்கும். அந்த நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இப்போ நம்மளால கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இப்போ கண்டிப்பாக எல்லாருமே சிவலிங்கம் வாங்கி வச்சிருக்கோம். நிறைய பேர்த்தோட வீட்டில் இப்போ இருக்குது. இல்லை நடராஜரோட விக்கிரகம் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த அதிகாலை நேரத்தில் ஒரு 3 மணி 3:30 வந்து அந்த அபிஷேகங்கள் வந்துட்டு எல்லா பக்கமும் ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். உங்கள் பகுதியில் எது வழக்கம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் போய் கலந்துக்குங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அபிஷேக பொருட்களை வாங்கி வீட்டில் சிவலிங்கம் இருந்ததுன்னா சிவலிங்கத்திற்கும் அல்லது நடராஜ விக்கிரகம் இருக்குன்னா அந்த நடராஜ விக்கிரகத்துக்கும் வந்துட்டு அந்த நேரத்தில் அபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. அப்படி அந்த அபிஷேகத்தை பண்ணி நீங்கள் சங்கல்பம் செஞ்சுக்கோங்க. அந்த திருவாதிரை நோன்பை வந்துட்டு நல்லபடியாக நான் நிறைவேற்றணும், அதனால் நீங்கள் தான் துணை இருந்து இதுக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சிவாப்பாட்டை கேட்டுக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உசித்தமான விஷயம்.